பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் நேசர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் நேசர். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். எல்லாரும் என்று பாடுவோம். எல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் மணவாளன். கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். கைகளை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே 1ஆம் தேதி வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை அனுப்பல. இதுக்கு நான் இன்னைக்கே காலையில் தான் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள போகிறேனே என்று சொல்லி தான் அனுப்பலை. மற்றபடி கிரைஸ்ட் ஏஜி ஃபேமிலியில் நாங்கள் அனுப்புகிறோம். உங்களோட குடும்பம் அதில் விட்டு போயிருக்குமானால் ரூபி இடத்தில் நீங்கள் அந்த நம்பரை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, அந்த கிறிஸ்மஸ் காலங்கள் கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார் என்று சொன்னால் மிகையாகாது. வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிற ஒரு வசனம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நீங்கள் எத்தனை பேர் இதை வாசித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியல, இல்லை கவனித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 1:49. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஒரு முறை வாசிப்போம். நன்றாய் வாசிக்கிறீர்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இது மரியாளுடைய ஒரு பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. லத்தீன் மொழியிலே வேர்ட்ஸ் ஃப்ரம் த மேக்னிஃபிகேட் என்று சொல்லுவார்கள். இப்போ இன்னைக்கு அந்த ஹில்ஸ் சாங் சர்ச்சில் இந்த மரியாள் பாடின அந்த பாடலை அடிப்படையாக வைத்து வசனங்களை அவர்கள் கோர்த்து ஒரு பாடலாக அவள் பாடினார்கள். ஆசீர்வாதமான ஒரு பாடல். அதனால தான் அதை நாங்கள் போட்டோம். இப்போ ஒவ்வொரு சண்டே நைட்டு பைபிள் ஸ்டடியில் இந்த மாதிரி ஒரு பாடல் நாங்கள் பாடுறதில்லை. நல்ல ஆங்கில பாடல் ஒரு பாடலை நாங்கள் மக்களுக்கு அந்த பாடலை போட்டு காண்பிக்கிறோம். அந்த மாதிரி சபைகளிலெல்லாம் எப்படி இவ்வளவு பேர் கை உயர்த்தி நல்ல வாய் திறந்து சத்தமாய் இசை கருவிகளை வாசித்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியட்டும். நாமும் அப்படி ஆராதிக்க கற்றுக்கொள்வோம், பழகிக்கொள்வோம் என்ற ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்த இன்னைக்கு நமக்கு இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 11 மாதங்கள் நம்மை காத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் எடுத்து வைத்து
நீங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீ பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரன் அல்ல, நீ சொல்லி எப்படி செய்யாமல் இருப்பீர், அதனால் நீ செய்யணுன்ட்டு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். அந்த மாதம் அதிகமாக வேதத்தை வாசித்து ஜெபிக்கும்போது ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் வைத்து நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் தருவார். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அது. ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒளிந்து போகாத கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம அதிகமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபம் எப்படியாவது கிரியை செய்யும். ஏனென்றால் ஜெபிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார், பதில் தராமல் இருக்க மாட்டார். அவைதான் தாவீது சொல்றான், என் ஜெபத்தை தள்ளாமலும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 60 என் பிரேயர் அவர் தள்ளிட மாட்டார், ஜெபத்தை கேட்பார். அப்போ நான் ஆண்டவருக்குள்ள வளர வளர நம்ம அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒரு மொழிபெயர்ப்பிலே God's word, because the Almighty has done great things for me. ஏன் என் ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தமிழிலே மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி வல்லமையுடையவர் பெரிதான காரியங்களை எனக்கு செய்தார். திருவிவிலியம் எப்படி கூறுகிறது என்றால், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள், என் ஆண்டவர் வல்லவர், வல்லவரான ஒரு கடவுள் எனக்கு அரும் பெரும் காரியங்களை, அரித்தகு செயல்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கூட மிகையாகாது. Amplified version, for he who is mighty has done great things for me. NCV-ல because the powerful one has done great things for me. ஆண்டவர் ரொம்ப வல்லமையுடையவராகவே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் God all powerful, சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தம் என்ன நமக்கு எப்படி புரிகிறது பாருங்க. மரியாள், இப்போ இது கிறிஸ்மஸ் காலம், உலகம் முழுதும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். ஸோ அந்த வசனமும் நமக்கு அதை ஒட்டி வருகிறது. மரியாளுக்கு ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே செய்த ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள். அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இப்போ எனக்கு செஞ்ச கடவுள் ரொம்ப வல்லமை, மைட்டி காட். ஏன்னா நான் சாதாரணமான ஆள். 48ஆம் வசனத்தில் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கை ஒரு மிக மிக குறைவான ஒரு நிலைமை, ஒரு ஏழை குடும்பம். இன்றைக்கும் நீங்கள் பாலஸ்தீன தேசத்துக்கு போனீர்கள் என்றால் அவருடைய வீட்டிற்கு மேலாக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த வீட்டை ஒட்டி தான் அவங்க பில்லர்ஸ் எல்லாம் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த வீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், அது ரொம்ப பள்ளத்தில் இருக்கிறது, மேவி வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வீட்டிலையா மரியாள் இருந்தாள் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் உடைந்தே போவீர்கள். அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு இல்லம். அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அதை இன்னும் நினைவாக அதை வைத்திருக்கிறாங்க. அப்போ அவளுடைய குடும்ப நிலைமை மிக மிக எளிமையானது, ஒரு ஏழ்மை குடும்பம்தான். ஆனால் அவளை ஆண்டவர் சந்தித்தார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அதாவது பெரிய வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து வருவார், பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிற வீட்டில் தான் இயேசு வருவார் என்று நினைக்க கூடாது. உலகம் ஒருவேளை அப்படி நினைக்கலாம், இல்லை. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன், அது காப்ரியேல், தூது சொல்லும் ஒரு தூதுவன், தேவ சமூகத்திலே நிற்கிற ஒரு தேவ தூதன்.
தேவனுடைய பிரசன்னத்திலேயே 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடியவன் இந்த காப்ரியேல். காப்ரியேல் மிகாவேல் 2 பேரும் பெரிய தூதர்கள். அல்ல, இந்த காப்ரியேல் தேவ சமூகத்தில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் மரியாள் இந்த வீட்டில் வந்து இயேசு உன் வயிற்றிலே பிறப்பார் என்று சொன்னார். அவன் இப்படி ஆகும். ஏன்னா இப்போ தான் ஐ எம் எஸ்போஸ் டு ஜோசப். யோசேப்புக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். திருமணம் கூட என்ன நடைபெறவில்லை. என் வயிற்றில் எப்படி ஒரு குழந்தை? தேவதூதன் சொல்லுகிறான், காப்ரியேல், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அந்த உன்னதமானவருடைய பலம் தான் அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அவை உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே உன் வயிற்றில் வரக்கூடிய ஒரு குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏனென்றால் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த உலகத்தை தேவன் நேசித்தபடியினால் தன்னுடைய குமாரனாய் இயேசுவை, ஒரே பேரான ஒன்லி பிகாட்டன் சன்னை நமக்காக அவர் அனுப்பினார். அவர் மூலமாய் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நான் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் தான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். He has given them the power or the authority to become the sons of God. தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நமக்கு எப்படி ஆதார் அட்டை ஒரு அங்கீகார அடையாள அட்டை தேசம் நமக்கு அளித்திருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு அடையாளம் என்ன? ஐ எம் a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுடைய குடும்பத்தில் பிறந்த தேவனுடைய பிள்ளை. இந்த இடத்துல வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் மாம்சீக நிலைமையில பிறந்திருக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய பிள்ளை நம் சன்னான் சோவன்சோ, டாக்டர் ஆஃப் சோவன்சோன்னு போட்டுக்கிறோம். நம்முடைய திருமண அழைப்பிதழ்களில் போடப்படுகிறது. நம்ம எங்கால் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் சோவன்சோன்னு போடுறோம். ஏன்? அதை வைத்து தான், நம்முடைய பெற்றோரை வைத்து தான். அதுபோல் நம்முடைய தேவாதி தேவன், கத்தாதி கத்தா, அவனுடைய பிள்ளை. நம்ம இயேசுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களில் நாம் ஒருவராக இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இயேசுவின் மூலமாக. அவர் இந்த உலகத்தில் வராத பட்சத்தில் நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்க மாட்டோம். அவர் நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிற வீட்டில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம், என்னுடைய பிரசங்கம், நம் அனைவருடைய பிரசங்கம் வீணா போயிடும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து பிறந்தது ஒரு ஆசீர்வாதம். ஸோ இதை இந்த உலகத்தில் நிறைய பேர் பெற வேண்டும் என்று ஆசித்தார்கள் என்றெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். There were many virgins were expected Jesus to be born in their womb. அவங்களுடைய வயிற்றில் இயேசு பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் எப்படியும் வருவார். அவர் தேவகுமாரனாக வருவார், மேசியாவாக பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மகளை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆகவேதான் பரிசுத்தமுள்ள அந்த தாய் கர்த்தராய் இருக்கிற இயேசுவை ஈன்றெடுத்தாள். அப்ப அந்த சம்பவத்தில் அவள் சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டாள், அங்கீகரித்தாள். தன்னுடைய பெயர் ஒருவேளை கெட்டுவிடும் என்ற சூழ்நிலைமையிலும் அவள் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஒருவேளை நியமிக்கப்பட்ட நிலைமையில் என் வயிற்றில் ஒரு குழந்தை, நான் சமுதாயம் என்னை தாறுமாறாக பேசும். ஆனாலும் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு காபிரியல் தூதன் சொன்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படிந்தாள். நான் ஆண்டவருக்கு அடிமை. அது ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது அவருடைய லைஃப். ஆண்டவருக்கு அடிமை. அதெல்லாம் நம்ம மரியாதை எடுத்த கிறிஸ்துமஸ் டைம்ல கிறிஸ்துவ ஒட்டி உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகிமை.
ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆசீர்வாதம். இப்படியெல்லாம் ஒரு பெண், அவருடைய வயசு என்ன இருக்கும்? அவள் ஏஜ் அட்டன் பண்ண வயசு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அனுபவமெல்லாம் இல்லை, ஆலயத்துக்கு போல. ஆனால் நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கடவுள் சொன்னா ரைட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவள் வயிற்றில் இயேசு பிறந்தார். அப்பதான் அவள் சொல்ற ஒரு வார்த்தை, வல்லமையுடையவர். அவ நேர எலிசபெத் வீட்டுக்கு போறா. எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத் வயிற்றில் ஒரு பிள்ளை ஏற்கனவே உருவாகி 6 மாதம். யோவான் ஸ்நானகன் அவருடைய வயிற்றில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the powerful person. மரியாளுடைய வயிற்றில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குகிற நேரத்தில் மரியாளுடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமையை பாருங்கள். எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளக்கூடிய அளவில் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இயேசுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசுடைய கரங்களில் அற்புத வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நிச்சயமாய் வல்லமை உண்டு. நாம் பாடுகிறோம், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்று சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிறது. ஜீசஸ் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டவுடன் அவள் பரிசுத்தாவிலே நிரம்பி அவள் பேசும்போதும் அதற்கு பதிலாக மரியாள் பாடின பாடலில் சொல்லப்பட்டதுதான் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த கர்த்தர் நமக்கு ஏன் தந்திருக்கிறார்? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இல்லைன்னா கடந்த காலங்களில் இயேசுடைய அன்பை குறித்து பேசியிருப்பார்கள். தப்பல்ல. இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் என்று பேசுகிறார். ரைட். இயேசு கிறிஸ்துடைய அன்பு, மனதுருக்கம், கிருபை, சத்தியம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த ஒரு சத்தியம் என்ன? அவருடைய வல்லமையை தியானிக்கணும். லெட் அஸ் மெடிடேட் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை நாம் தியானிப்போம். இந்த உலகத்தில் வல்லமை என்று சொல்லும்போது பவர்னா என்ன நினைக்கிறாங்க? மனிதன் பணத்தை நினைக்கிறான். மணி இஸ் பவர். ஆட்சி, அதிகாரம், பவர் இன் பொசிஷன், அந்தஸ்து. அரசாங்கத்தில் ஒரு பெரிய வேலை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பவர் இருக்கிறது. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நம்ம போய் ஏதாவது பேசினா சொல்லுவாங்க, நீ உன் பவரை காட்டினா என் பவரை காட்டுறேன்னு, ஒரு கையெழுத்தில் உன் சோழியை முடிச்சிருவேன்மா. உண்மை. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய அந்த வல்லமை, அதிகாரம் அந்த மனிதனுக்கு இருக்கிறது என்ற அந்த துணிச்சல். இந்த உலகத்தில் பணம், செல்வம், அந்தஸ்து, ஏன் அழகு கூட ஒரு வல்லமை. உலகத்தில் தலை சிறந்த அழகில் மிஸ் யூனிவர்ஸ் என்று அந்த கிரீடத்தை தரிக்கிறவர்களுக்கு எத்தனை கோடி மடங்கு பணம் கிடைக்கிறது. உலகத்தில் எங்கெல்லாம் அவர்கள் இலவசமாய் விமானங்களிலும் 5 நட்சத்திர ஓட்டல்களிலும் அவங்க தங்கலாம், பிரயாணம் பண்ணலாம். அழகும் கூட வல்லமையை தான் கொடுக்கிறது. ஆனால் நமக்கு இவைகள் இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. We have God's power. நமக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் தருகிறார். மரியாள் சொல்லுகிறாள், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்திருக்கிறார். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடையவர். நிறைய நேரங்களிலே அந்த வல்லமையை பற்றி அநேகர் யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஆனா என்னுடைய மனது சிறு வயதிலிருந்து ஆண்டோடைய வல்லமையை தியானித்துக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இயேசுவை என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, என் தகப்பனார் இடத்தில், என் அப்பா இடத்தில் ஆண்டோடைய வல்லமையை தான் சொல்வேன்.
அவங்க சிலுவையின் ஒரு பகுதியை சொல்வார்கள், நான் சிலுவையின் அடுத்த பகுதியை சொல்வேன். அவர்கள் பாடு மரணங்களை சொல்வார்கள், நான் சொல்வேன் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே என்று கேட்பேன். பவுல் ஆண்டவருக்காக பல பாடுகளை அவன் பட்டான், பல பாடுகளை அவன் அனுபவித்தான், சிறையிலே தள்ளப்பட்டான் என்று அவங்க சொல்வாங்க. நான் சொல்வேன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைகளில் இருந்து உருமால்களும் கச்சைகளையும் போட்டு ஆறாளமான மக்கள் சுகமடைந்தார்கள், அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது என்று சொல்வேன். அவட்ட சண்டை போடுறேன்ல, நீங்க ஒரு சைடை பார்க்குறீங்க, நான் அடுத்த சைடையும் நான் பார்க்குறேன். அவன் தட்டி கொடுப்பார்கள், பரவாயில்லை, வெல்டன். சில வேளைகளில் நாம் சில சத்தியங்களை காலங்களில் அறியாமல் இருந்தோம், ஆனால் ஆண்டவர் இப்பொழுது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நம்முடைய கண்ணை திறக்கிறார். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் என்று தாவி சொல்கிறார். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, வேதத்துக்குள்ள இருக்கிற ஆழங்கள், வேதத்துக்குள் தேவன் வைத்திருக்கிற விசேஷத்தவைகளை பார்க்க நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கணும். எம்மாவு சீஷலோடு இயேசு நடந்து போனார். அவளுக்கு தெரியாது, நீர் இவைகள் எல்லாம் அறியாமல் இருக்கிற அந்நியரோ என்று அவள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் தான் அவங்களோட கூட போனார். அவன் கூடயே நடந்து போயிட்டு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அவர் வேறு பகுதியாய் போக அவர் முற்பட்ட போது, இல்லை எங்கள் வீட்டில் தங்கிரும் அழைத்தார்கள், வருந்தி அழைத்தார்கள். இயேசு வந்தார், அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அவள் கொடுத்தார், அவருடைய கண்களுக்கு மறைந்து போனார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் அவங்களுடைய மனக்கண்களை திறக்காவிட்டால் அவள் இயேசுவை அறிய முடியாது. இயேசுவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிந்திருந்தது. எருசலேமில் இயேசு நிறைவேறிட்ட விஷயங்கள் எல்லாம் அத்துப்படி. ஆனால் ஆண்டவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் கூட வந்தவர் இயேசு என்று அவளுக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல இயேசுவை தெரிகிறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம். இருக்கிறவங்களை ஓய்த்து ஆண்டு விடத்தில் அதிகம் ஜெபிப்பீர்கள், ஆண்டவரே நான் இயேசுவை பார்க்கணும் ஆண்டவரே, நான் இயேசுவை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நடத்தும் போது சொன்னேன், இயேசுவை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டேன். மோசே தேவனிடத்தில் கேட்டான், நம்முடைய மகிமை என காண்பியும், ஷோ மீ யுவர் க்ளோரி. நம்முடைய மகிமை என காண்பியும் தான் என்ன, மேகத்தையா இல்லை பலத்த சத்தத்தையா காட்டியா? இல்லை, உன்னுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். அதுதான் அவனுடைய அர்த்தம். உன்னுடைய மகிமை என காண்பியும் என்ற போது கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ரொம்ப ஞானமாக பேசுறார். என் முகத்தை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாதுன்றார். அப்ப மகிமை என்றால் அவரை முழுமையாய் பார்க்கின்ற ஒன்று, அவருடைய முகத்தை பார்க்கின்ற ஒன்று. நம்மை படைத்த கடவுளை, நம்மை தேடி வந்த தெய்வத்தை நாம் பார்க்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அதிகமாய் 11 மாதம் ஜெபித்ததை காட்டிலும், 11 மாதங்கள் வேதத்தை வாசித்ததை காட்டிலும், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். கர்த்தர் நமக்கு தருவார். ஃபாதர் ஒரு பாடல் பாடுவார், வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. அவர் எவ்வளவு அந்த கருத்தா இந்த பாடலை பாரு, வேற ஒரு ஆசை இல்லை. நம்ம நினைக்கலாம் அவர் ஒரு துறவி, ஒரு துறவி எப்படி சொல்லலாம், நான் அப்படி சொல்ல முடியுமா என்று. மோசே ஒரு துறவி அல்ல, அவன் ஒரு குடும்ப மனிதன். அவனுக்கு எலியேசர் என்ற ஒரு பையன் உண்டு, அவன் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் உண்டு, அவன் குடும்ப வாழ்க்கை நடத்தினவர் தான். ஆனால் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று, ஷோ மீ யுவர் க்ளோரி. அவனுடைய மகிமையை கேட்பான், அவனோட முகத்தை பார்க்கணும். இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் ஒரு முறை நான் பார்த்தேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மரியாள் சொல்லுகிறார், வல்லமையுடையவர் மைமையானவர்கள் எனக்கு செய்தார். ஏன் இதை சொல்ல வந்தேன், இந்த உலகம் சில காரியங்களை வல்லமை என்று சொல்கிறது, அதல்ல வல்லமை, கடவுள் வல்லமை. ஏசாயா 9:6 சொல்லி இருக்கிறது, இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டாம், அது என்ன பெயர்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். என்ன சொல்லி இருக்கிறது? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். இயேசுடைய பெயர்ல பவர்ஃபுல் காட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பவரை பத்தி நம்ம சிந்திக்கணும்.
இந்த காலத்தில் அந்த பவரை பற்றி, எலக்ட்ரிசிட்டி நமக்கு ஒரு பெரிய பவர். மின்னலிலிருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கப்படுகிறது. அணு ஆலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. சமீபத்தில் கூட நேற்று ஏற்பட்ட அந்த மழையில் 3 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அப்ப அந்த வல்லமை ஒரு மனிதனை கொன்று போடுகிறது. நம்முடைய போஸ்ட்ல 11,000 வோல்ட்னு போட்டிருப்பாங்க, முன்னால போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு மண்டை ஓடு போட்டு சிவப்பா இப்படி போட்டிருப்பாங்க, 2 எலும்பு போட்டிருப்பாங்க. அப்போ ரயிலில், மின்சார ரயிலில் போகிறதுனுடைய போஸ்டில் எவ்வளோ பவர் இருக்கும்? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஒரு மனிதனை கொல்லக்கூடிய வல்லமை, அழிக்கக்கூடிய வல்லமை, அதை ஆக்க சக்திக்கு பயன்படுத்தலாம். அப்போ வல்லமைன்னு சொன்னாலே இவ்வளோ விஷயம் இருக்கு. என் ஆண்டவர் வல்லமையுடையவர். கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம ஆண்டவர் அப்படி பார்க்கணும். வெறும் அன்புள்ளவர், மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், சத்தியம் உள்ளவர், நல்லது. ஆண்டவர் வல்லமையுடையவர் என்பதை யோசித்து பாருங்கள். நான் யோசித்தது 9 விஷயம், அவ்வளோ சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்தாள். வல்லமையுடையவர், பெரிய காரியங்களை எனக்கு செய்தார். ஏன் அப்படி சொல்லுகிறாள்? இந்த உலகத்திலே கணவனின் உதவியினால் தான் ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் என் வயிற்றில் வளரும் குழந்தையோ பரிசுத்தாவினுடைய வல்லமையினால உருவாகி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்குள் உருவாகும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, எலிசபெத்துடைய வயிற்றிலே முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிற அவருடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளையை துள்ள பண்ணக்கூடிய சக்தி என் வாயில் இருக்கிறது என்றால், எனக்குள் இருக்கும் அந்த இயேசு, எனக்குள் அவதரித்த அந்த இயேசு, பரிசுத்தாவின் மூலமாய் உற்பவித்து பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை துள்ள பண்ணுகிறது. அவளுக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை. ஆனால் ஏழ்மை நிலைமையிலும் கூட அவள் ஆண்டவருடைய கிருபைகளை தன் வாழ்க்கையிலே பெற்றாள். ஆகவேதான் சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்து ஒரு சொல்லணும், கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவள். சரி, அதெல்லாம் கிருபை என்ற வார்த்தையில் சிலருக்கு அந்த கிருபை இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் அப்படி இல்லை என்று நான் சொல்வேன். கோபித்துக் கொள்ள மாட்டேன். நம்ம கிருபை என்பது அது வேற. அந்த கிருபை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த கிருபை இருந்தால் அந்த கிருபைக்குள் வல்லமை வெளிப்படும். அந்த கிருபை இருந்தால் நமக்குள் வரங்கள் வெளிப்படும். நமக்குள் அந்த கிருபை இருந்தால் வார்த்தையிலே அந்த உப்பு சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். அவர் சொல்ற வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். வாழ்க்கையில் அனுபவித்த ஒண்ணு அவர் சொல்றார். அந்த ஆண்டவரை இந்த காலை வேளையிலே நாம் சந்திப்போம், இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல. சரிக்கா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க முடியும் என்பா கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம். இந்த உலகத்திலே தேவன் வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை அவருக்கு இருக்கிறது என்பதற்கு என்ன சான்று? மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற ஒரு வல்லமை தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையில ஒரு முக்கியமான வல்லமை நம்ம முதலாவது அறிந்திருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நம்ம அறிந்திருக்கணும். அது என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிறதான ஒரு வல்லமை. It's only exclusively given unto Jesus and Jesus alone. This power is given to Jesus exclusively only to him, not to anyone, anybody else in this world. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. கீழ் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனாலதான் அவரே வழி, சத்தியம், ஜீவன். அவரை இல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரே அல்லாமல் வேற பெயர் என்ன செய்யப்படல, கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு திமிர்வாதக்காரனை
இயேசுவிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் முதலாவது சுகத்தை பற்றி கூறவில்லை. அதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திமிர்வாதக்காரனுக்கு மகனே நீ திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனை குணமாக்கினார். ஆனால் உட்கார்ந்திருந்த மக்கள், வேத பாரகர் தேவதூஷணம் சொல்றான். இயேசுவை பிடிக்காதவர்கள், இயேசுடைய விரோதிகள், இயேசுடைய வார்த்தையை எப்பொழுதும் குற்றம் சாட்டினார்கள். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசுவை பற்றி உலகத்துக்கு சொல்லும் போது, மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது, நம்ம சொல்ற வார்த்தைகள் அவர்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாத, நிறைய நேரங்களில் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இயேசுக்கு தெரியும், அவங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியும். நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய நினைவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறார். நீங்க இப்படி பண்றீங்களேடா, எது எளிது? பாவத்தை மன்னிக்கிறது எளிதா, வியாதியை குணமாக்குறது எளிதா? வியாதியை கூட யாராயிலும் குணமாக்கலாம். வேணும் சொல்லுங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. Even Jesus Christ himself told about doctors. Even Jesus Christ mentioned about the physicians. அப்படியான on those days even the physicians were there. ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு 12 ஆண்டுகள் சுகமில்லாமல் இருக்கும் பொழுது அவள் தன் ஆஸ்தியை எல்லாம் மருத்துவத்துறைக்கு அவள் செலவழித்தும் சட்டாயிலும் சுகம் அடையவில்லை என்று சொல்லி இருக்கிறார். So medicines were there, doctors were there. ஆனால் பாவத்தை மன்னிக்க எக்ஸ்க்ளூசிவ் அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் உண்டு. அதை நான் வல்லமைன்னு சொல்றேன். இந்த இடத்துல அதிகாரம் என்பது அவருடைய வல்லமையை தான் குறிக்கிறது. இயேசு சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாய், சாபத்துக்குள்ளாய், பாவத்தினால் வந்த விளைவுகளுக்குள்ளாய் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நமக்குள் ஒரு நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி என்ன? பாவங்களை மன்னிக்கிற வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது, கடவுளிடத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பணம் பணம் என்று தெரிந்தவன் பணமா நமக்கு தேவையா இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரே சாப்பாடு அலைந்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு சாப்பாடு யாருக்கா தேவை இருக்கா? ஒரு காலத்தில் பிரியாணி கேட்பாங்க. உதாரணம் சொல்ல கோச்சுக்கிறாங்க. இப்போ அவ்வளோ பேருக்கு பிரியாணி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கேட்கணும், ஓட்டு சீட்டு வாங்கணும். எங்கே போனாலும் இந்த பிரியாணி, அதை தவிர வேற ஒன்றும் எல்லாருக்கும் வெள்ளை சோறு இருக்கா, ரசம் இருக்கான்னு கேட்குறான். டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது வேற இல்லை, போதும் நாய் போயிடுச்சு. இந்த உலகத்தில் மனிதன் ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து அனுபவித்து கடைசியில் சீ என்று அதை இகழக்கூடிய நிலைமைக்கு வருகிறான். ஆனால் கர்த்தராய் இருக்கிற இயேசுவை ஒரு மனிதன் ரசித்து ருசித்து அவருடைய பிள்ளையாக மாறினால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவில் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இயேசு நல்லவராய் வல்லவராக இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் பாவத்தின் மேல் வல்லமையுடையவர். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எங்க போய் சொன்னாலும் இந்த வல்லமையை வேறு ஒருத்தரும் கொடுக்க முடியாது. பாவங்களை மன்னிக்க இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. இயேசு தவிர யாருமே இல்லை. அவர்தான் பவுல் சொல்லுகிறான், 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் the very purpose of his incarnation on the earth is Jesus came to save the sinners. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:15 நான் வசனம் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். திரும்ப சொல்லுவோம், பாவிகளை ரட்சிக்க, என் போன்ற பாவியை ரட்சிக்க. அவன் சொல்லுகிறான், அந்த பாவிகளில் ஒரு பிரதான பாவி, கிரேட் சின்னர் நான் தான். அந்த வசனத்தை எழுதும் பொழுது எவ்வளவு யோசித்து பார்க்கலாம் பாருங்க. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவன் நாவில் சொல்லலை, மனசுல இருந்து சொல்லுகிறான். பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லா இடங்களிலும் கிறிஸ்மஸ் விமர்சையாய் கொண்டாடப்படுகிறது. எல்லா வீட்லேயும் ஸ்டார் தொங்குது, எல்லா வீட்லேயும் கிறிஸ்மஸ் மரம் வச்சிடறாங்க, சின்ன சின்ன குடில் செஞ்சு வச்சிடறாங்க. மரியாள் யோசேப்பெல்லாம் வந்துடுறாங்க, குழந்தை தொட்டில் இருக்கு. இயேசு குழந்தைய பலகனாய் மாற்றி விட்டார்கள், தூதர்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இயேசு பாவத்தை மன்னித்தார் என நிச்சயம் இல்லங்களில் இருக்கிறதா? ஒவ்வொரு வீடுகளிலே இயேசு என் பாவத்தை மன்னித்தார், என் பாவங்களை மன்னித்தார், மறந்தார். சங்கீதம் 32 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இருதயத்தில் சுத்தமுள்ளவள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார். ஸோ இயேசு பிறந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு இந்த உலகத்தில் வரலன்னா மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பை என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்கவே கிடைக்காது. பாவ மன்னிப்பு படம் மாத்திரம் தான் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு வந்ததுனால ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கிறது. ஆண்டவர் என்ன அழகா சொல்ல, பூமியில இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அவ இந்த நாட்களில் சொல்லுவோம், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே the very purpose of his incarnation on the earth, for Jesus to die on the cross, shedding his holy blood for the remission of sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்க, கழுவி சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட பிறப்போடு அவர் சிலுவையிலே நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஏன் அந்த வல்லமைன்னு சொல்றேன் தெரியுமா? Jesus has to pay a very great price to save us from the clutches of sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. Whenever we thank God, whenever we praise God about our salvation, we should never forget the pain and the agony of the cross that Jesus went through to cleanse us our sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு பட்ட பாடுகளை நாம் மறந்து போயிடக்கூடாது. அவர் பட்ட அடிகள், ரோம போர்ச்சேவலால் அவர் துன்புறுத்தப்பட்ட நிலைமை, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட நிலைமை, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலைமை. அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் சொன்னோம், நம்ம நினைக்கிற மாதிரி இயேசுடைய கையில் அடிக்கப்பட்ட ஆணி நம்ம வீட்டில் போடுறதான ஒரு போட்டோவுக்கு அடிக்கப்படுற சில்வரில் அடிக்கிற இந்த ஆணி கிடையாது. அவருடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்கு இரும்புல. அந்த ஆணியினால் இயேசு அடிக்கப்பட்டார். அவர் என்ன பாவம், ஒரு பாவம் செய்யல. என்னிடத்தில் பாவம் உண்டு யார் என்று சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் யாரா கை நீட்டி என்ன பாவின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் ஏன் அவர் நமக்காக, வேதம் சொல்லுகிற அவர் நமக்காக பாவமானார். ஸோ கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது, சரி ஜீசஸ் ஏன் இந்த இடத்தை எடுக்கணும்? இந்த முழு மனுக்களமும் பாவத்துக்குள்ளாய் சிக்கி கிடந்து, ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் நுழைந்து ஏவாளை என்றைக்கு வஞ்சித்ததோ, ஏவாளை தொடர்ந்து என்று இந்த ஆதாம் வஞ்சிக்கப்பட்டானோ, இந்த மனுக்குலமும் முதல் ஆதாம் மூலமாய் இந்த உலகத்தில் பாவம் புரையோடி போய்விட்டது. எல்லா திசைகளிலும் நிலைகளிலும் நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ள. அப்ப இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பலி கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீசஸ். அப்ப அவருக்கு எவ்வளவு வல்லமை இருந்திருந்தா, எவ்வளவு பெரிய விலை கரையத்தை அவர் கொடுத்திருந்தால், இந்த பெரிதான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் வெளிப்பட்டதின் மூலமாய் இன்னைக்கு நீங்களும் நானும் அவர்கிட்ட அக்செப்ட் ஆகியிருக்கிறோம். நம்மளை கடவுள் அக்செப்ட் பண்ணி இருக்கிறார். இப்ப நீங்களும் நான் தேவ சமூகத்தில் போகும்போது கமான் வா என்று நம்மை அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்க இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை. இந்த வல்லமை போய் தியானிங்க. இப்ப நான் இவ்வளவு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த வசனத்தில் இத்தனை காரியங்களை எடுத்து சொல்வதற்கு காரணம் என்ன? நான் தனித்து உட்கார்ந்து இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது
இயேசு என் பாவத்தை மன்னிக்க அவர் எவ்வளவு வல்லமையுடைய ஒரு தெய்வமாக இருந்தார். அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருந்தால் என்னை மன்னிக்காமல் முடியாது அவரால். என்ன ஒருத்தர் தூக்கி எடுக்கணும்னா எனக்கு மேல அவருக்கு என்ன இருக்கணும்? சக்தி இருக்கணும். ரைட்? ஆமா, ஜீசஸ். இப்போ என்ன, நான் ஒரு இடத்துல விழுந்துட்டேன், என்ன தூக்கி எடுக்கணும்னா ஐ நீட் சம்ஒன், ஐ நீட் சம் பீப்புள் டு கம் அரவுண்ட் மீ அண்ட் லிஃப்ட் மீ அப். the same way பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து, அவர் என்னை ஏன் தூக்கி எடுக்க முடியும் என்றால் அவருக்குள் அந்த பாவத்தை மன்னிக்கிற அந்த வல்லமை இருந்தபடியினால் அவர் என்னை தூக்கி அவர் எடுத்தார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை ஈந்தார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் நேசரை நான் போற்றுவேன், பாவ மன்னிப்படைந்து மோட்ச பாதை செல்லுவேன், ஆடி பாடி மகிழ்வேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி பாட முடிகிறது என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர் மூலமாய் வெளிப்பட்டதினால் தான், தேவனுடைய வல்லமை அவருக்குள் இறங்கி வந்தபடினால் தான். அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பல காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்திக்கலாம், ஒரு ஊழியரதை பேசலாம். ஆனால் எந்த நாட்களில் என் உள்ளத்தில் தேவனுடைய வல்லமை அதிகமாய் சிந்திக்கும் போது, தேவனுடைய வல்லமையை குறித்து நான் பேசும்போது, அந்த வல்லமை எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த இடத்துல வந்து நீங்களும் வெறுமையாய் போக மாட்டீர்கள். இந்த இடத்துல வந்து ஒருவர் கூட அந்த வல்லமையினால் ஆட்கொள்ளப்படாமல் போக மாட்டீர்கள். பெரியோர் சிறியோர் யாவராய் இருந்தாலும் இந்த இடத்தில் ஜனங்களை குணமாக்கத்தக்க தேவனுடைய வல்லமை விளங்கினது போல நம்மை வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிக்க தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடி அவருடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து வியாதிகளை குணமாக்கி சாபங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை மீட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8ஆம் வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு பொழுது அவன் எந்திரிச்சு போயிட்டான். ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு they were amazed, they were in wonder. Jesus, அங்க பாருங்களேன், அந்த இடத்துல கூட இன்னும் மனுஷருக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனுஷன் தான் சொல்றான் இன்னும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு, ஹல்லேலூயா, the son of man has the power and authority to forgive sins. நீங்க அறியணும், தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல இந்த சர்ச்சுக்கு வர்ற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் தான் நம்முடைய நோக்கம் என்ன? தேவனுடைய வல்லமை நான் அறியணும். பவுல் சொன்னது போல, that I may know him, நான் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் பாடுகளின் வல்லமை நான் அறியணும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலும் பிலிப்பி நிருபத்தை எழுதும் பொழுது சிறைக்குள்ளாக இருந்தவன் எழுதின வார்த்தை என்ன? that I may know him, நான் அவரை அறியணும். இன்னும் ஜீசஸ் தமஸ்கு ரோட்டிலே சந்திக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய மூச்சு அடங்கும் வரைக்கும் நான் இன்னும் அவரை அறியணும். நீ பாடினோம், இன்னும் அவரை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா, இன்னும் கிட்டி கிட்டி சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா என்று பாடுகிறது போல, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் என் ஏக்கம் ஆண்டவரே. என் ஏக்கமும் என் வாஞ்சையும் உம்மோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில் உங்களையும் என்னையும் படி மாற்ற மாட்டாரா? உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட வாஞ்சியினால் நிரப்ப மாட்டாரா? அப்படிப்பட்ட ஆசையினால் நம்மை ஆட்கொள்ள மாட்டாரா? என்னுடைய ஜெபமும் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம் ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமான உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழணும் ஆண்டவரே, இயேசுவுக்காக நான் வாழணும். இந்த காலத்தில் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான், ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான், ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக வாழணும் ஆண்டவரே. அந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டேன், உலக மக்களின் அவங்க ஆசை பாசங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார், நான் இயேசுவுக்காக நான் வாழ்வேன், நான் இயேசுவுக்காக நான் வாழ்வேன்.
இயேசுக்காக வாழணும். இந்த வாரத்தில் நாங்களும் ஒரு சகோதரனும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். கலிங்கப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். திரு வை கோபால்சாமி அவங்களுடைய உறவினர் ஒரு அம்மா. அந்த அம்மாவை நான் சந்தித்தது கரெக்டாக நவம்பர் 1ஆம் தேதி. ஆனால் அந்த மாதம் 29ஆம் தேதி அவங்க இறந்து போனாங்க. 28 இறந்துட்டாங்க. 28 26 இறந்துட்டாங்க. சாரி. அவங்க வீட்டுக்கு போனது தான் முதல் தடவை போனேன். அவங்கள பார்த்தேன். ஆனால் அவ்வளோ குடுன்னு ஆண்டவர் மேலே இருந்த பக்தி, அந்த ஆலயத்துக்கு அவங்க ரெடியான அந்த வாஞ்ச ஆச்சரியப்பட்டு போனேன். நான் அப்போ தான் வந்திருக்கேன், நைட்டு பூரா பிரயாணம் பண்ணி. ஆனால் என்ன கிளப்புறதுக்கு அவங்க எவ்வளோ டேலண்டடாக செயல்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வந்துடணும், நான் முன்னால் போயிடுவேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லாமல் நான் இருக்கணும், எங்கள் பாஸ்டர்மா என்னை தேடுவாங்க, நான் முன்னால் சீக்கிரம் போகணும். அப்போ என்ன அர்த்தம்னா நீங்களும் கிளம்புங்கன்னு அர்த்தம். சரி, 3 இட்லியை 2 இட்லியே ஆக்கிக்கணும்னு நினச்சிட்டேன் நான். சரியா, சர்ச்சுக்கு போகணுன்ட்டு அவ்வளோ வாஞ்சியா. ஆனால் அவங்க மறிச்சு போனாங்க. கோயில்பட்டிக்கு வந்திருந்தாங்க, திடீர்னு பிரச்சனை, இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் திரண்ட மக்கள் அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் அந்த தாயார் கிளப்பின ஒரு ரட்சிப்பின் தீன்னு சொல்லலாம். சாட்சி சொல்லும்போது அவங்க மூலமாக அந்த இடத்துல எத்தனை பேர், ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குது. அப்போ அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய வாஞ்சை, அவங்களுடைய விருப்பம். அந்த பாஸ்டமா கண்ணீரோடு அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு சாட்சி கொடுத்தாங்க. இந்த தாய் நினைக்கல அவங்க போயிடுவாங்கன்ட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். இந்த குடும்பம், அந்த அம்மா பேர் சாரதா அம்மாள், கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூட வந்தவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ தூரம் அந்த ஊரில் வைராக்கியமாக இருக்கிறாங்களே. அந்த ஒரு அந்த 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 தாயினுடைய அவங்க பெங்களூரில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இயேசுக்கு சாட்சியாக தன் ஊருக்கு வரும்போதெல்லாம் குடும்பங்களுக்குள்ளே போய் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை பற்றி பேசியிருக்காங்க, இயேசுவை பற்றி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவங்க மோட்சத்தில் ஆண்டவரோடு கூட அவங்க சதா காலமும் உயிரோடு கூட என்ன ஆசீர்வாதமாக வாழ்வாங்க. இந்த குடும்பத்துக்கு அவங்க இழப்பு, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சேர்ப்பு. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாயான இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு ஒரு சாட்சியோடு கர்த்தருக்கு ஜீவிக்கணும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவை இயேசு கிறிஸ்துவிலே நாம் காணுகிற ஒரு வல்லமை, பாவங்களை மன்னிக்கிற வல்லமை. 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:36 வாசிக்கிறேன். Acts chapter 10 verse 36. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கார். திரும்ப வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். திரும்ப வாசிங்க. நசரேயனாய் இருக்கிற இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். நம்ம என்ன நினைக்கிறோம், டங்ஸில் சில வார்த்தைகள் சொன்ன உடனே முடிஞ்சிருச்சு, அபிஷேகம் பெற்றுட்டேன், தோத்திரம். அந்த காலத்தில் அபிஷேகம் பெறதுக்கு சிலர் வழி நடத்தும் போது சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, வாயில் வந்து எல்லாம் சொல்லு. அது சிலர் பயப்படுவாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. சிலர் தத்தா ரைட்டு தொல்லு அப்படி தான் இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷை வரக்கூடாது. அக்கினி மேலேருந்து வந்து கீழே பிடிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது நம்ம பற்பல பாஷைகளை பேசுவோம். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். திடீரென்று பலத்த காற்றுடன் ஒரு பெரிய இடிமுழக்க சத்தத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகளை போல, க்ளோவன் டங்ஸ் போல அவர்கள் மேல் வந்து இறங்கிட்டு அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இது பேதுருடைய பிரசங்கத்தில் அந்த வார்த்தை. கொர்நேலியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறான். நல்லா கவனிங்க. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். புறா வந்து இறங்கினது உண்மை. அவர் ஞானஸ்நானம் பெறும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார் என்பது உண்மை. ஜீசஸ் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவரை நிரப்பி இருந்ததை அவர் உணர்ந்திருந்தது ஒன்னது.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆனா அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். My point is, during this Christmas time, don't be satisfied with only speaking in tongues. That is only an initial evidence. அது ஒரு ஆரம்ப அடையாளம், அவ்வளவுதான். It is only a start. That is not the end. It's only a beginning. அதோட முடியல. ஆண்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்புங்கள் என்று கேட்போம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுக்குள்ள இயேசுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருந்திருக்கிறது. எதுக்கு இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நினைச்சு பார்ப்பேன். ஜீசஸ் நெவர் ஸ்போக் இன் டங்ஸ். அண்ணே கேட்பாங்க, இயேசு எடுக்கவே வேண்டாம் ஞானஸ்நானம் எடுத்தார். சில கேட்பாங்க, இயேசு எடுத்ததுனால எல்லாரும் எடுக்கணும். சில சொல்லுவாங்க, கள்ளே ஞானஸ்நானம் கடைசி எடுத்தான்னா எடுக்கல. நான் சொல்லுவேன், கள்ளனை சிலுவையில் அரைஞ்சாங்க உடனே அறையணுமான்னு கேட்பேன். சில கோபம், ஒரு 33 வயசுல இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். கள்ள எத்தனை வயசுன்னு தெரியாது. அவனை சிலுவையில் அரைஞ்சாங்க. அவன் கடைசியில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பரலோகம் போயிருக்கிறான். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இன்னைக்கு பரதேசில் பண்ணார். சரி, சிலர் என்னன்னா அவன் லேட்டா எடுத்தான், அவன் எடுத்தானா எடுக்கலையா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுங்கன்னு சொல்லும்போது சிலர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து எங்க அந்நிய பாஷையில பேசினார் என்று. அதை பத்தி நமக்கு கேள்வி இல்லை. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். அவருக்குள்ள இருக்கிற அந்த பவரை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. Because the Holy Spirit anointed him with the power of the Holy Spirit. The Bible says God was with him. In result, அவர் நன்மை செய்கிறவராயும், doing good, பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுமகாக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். மேம்படுத்தும். புரியுதா? தேவனுடைய வல்லமை ரிசல்டட் இன் த சைன்ஸ் அண்ட் த ஒண்டர்ஸ். ஹீலிங் மினிஸ்ட்ரி ஜீசஸ்க்கு கொடுத்துச்சு. வல்லமையுடையவர் மகிமையானவில் எனக்கு செய்தார் என்று சொல்லும் போது மரியாள், அந்த வல்லமையுடைய ஆண்டவர் தம் மேல இருக்கிறது ஜனங்களை குணமாக்குறதுக்கு. Not only to forgive sins, but to doing good, நல்லது செய்வதற்காக, மிரக்கல் செய்வதற்காக பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் என்னை பரிசுத்த ஆவியில நிரப்பும் என்று சொல்லுது அந்நிய பாஷை அடையாளம் பெற்று நான் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை. இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் அந்த சகோதரன் அந்த சகோதரி அபிஷேகம் பெற்றாங்களா, இந்த என் பொண்ணு இல்லைன்னா என் பையன் அபிஷேகம் பெற்றிருக்கான், மாப்பிள்ளை இல்லைன்னா பொண்ணு அபிஷேகம் பெற்றுதான், ஸோ அதில் போடுறதுக்காக அபிஷேகம் பெறக்கூடாது. அப்படின்னா நிறைய பொம்பளை பிள்ளைகளும் பையங்களும் தத்தன்னு ஏதாவது சொல்லிட்டு அபிஷேகம் வாங்கி அவன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுவான். அந்த ஃபில்லப்பை குப்பையில் கிழிச்சு போடணும். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு மெயின் அதுக்கு தான், வேற ஒன்றுக்குமே கிடையாது. அதனால தான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது செக் பண்ண வேண்டியது இருக்கு இவங்களெல்லாம். இதுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை, இதுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவையில்லை. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும், நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் மக்களுக்கு நன்மையாக முடியும். நம்ம பேசுகிற வார்த்தை நன்மையாக முடியும். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா நன்மையாக தான் முடியும். பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் அவர் சுட்டி தெரிந்தார். இது பேதுருடைய பிரசங்கத்திலிருந்து ஒரு வார்த்தையை தூக்கி எடுக்கிறேன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, பேதுரு ஏன் அப்படி பிரசங்கம் பண்ண முடிஞ்சு? இப்படி கொஞ்சம் காரியம் மனசில் எடுத்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பினார் என்று பேதுரு பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷன் யாரு? பேதுரு. ஆண்டவர் அவன் அமைதியா இருக்கும்போது, மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கடற்கரை அருகாமையிலே போய் என் பின்னே வா, உன்னை மனிதரை பிடிக்கிறவளாக்குவேன். மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்த அவனை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனா மாட்டினார். நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனா மாட்டினார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மீனவன் கடற்கரையில் இருக்கும்போது ஒருத்தர் மீன் பிடிக்கிறான்னு அவனை நம்ம லேசா நினைக்க முடியாது.
ஏன் தெரியுமா? கடற்கரைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அட்ராசிட்டிஸ் இல்லை, இப்போ அட்ராசிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு கடற்கரையில் போய் உட்கார்ந்தாலே மனிதன் தன்னை மறக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். கவிதை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். சில படம் வரைகிறேன்றாங்க. எல்லாமே கடற்கரையில் தான் நடக்குது. இவ்வளவு நடக்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா கவனங்கள் சிதறப்படுகிற இடத்திலும் தன்னை எந்த வேலைக்காக என் குடும்பம் என்னை நியமித்து அனுப்பினதோ அந்த வேலையை செய்வதற்காக எல்லாவற்றையும் மறந்து மீன் பிடிக்கிற ஒன்றிலே கவனமுடையவனாய் ஒருவன் இருப்பான் என்றால் ஆண்டவர் பார்த்தார், அவனை என் பணிக்கென்று பிரித்தெடுக்கிறேன் என்று சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை சோதரம். சும்மா ஊரில் அட்ராக்ஷன்ஸை பூரா பார்த்து திரியிறவங்களை போய் கடவுளுடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கவே மாட்டார். ஆண்டவர் கண்டதே காட்சி கொண்டதே கோலன் ஊரெல்லாம் ஓடிட்டு இருக்கிறவங்கள சும்மா ஊழியத்துக்கு வாங்கணும். சில படிப்பு வரல, பைபிள் காலேஜுக்கு போ. சிலருக்கு ஒரு வேலையும் செய்யலை, பைபிள் காலேஜுக்கு போ. என் வீட்டில் பெரிய தலைவலியாக இருக்கான், பைபிள் காலேஜுக்கு போ. போய் திருந்தினவனு இருக்கான். நிறைய பேர் அவங்களால கெட்டவங்களும் ஜாஸ்தி இருக்கான். பேதுரு யோசித்து பார்ப்பேன், அவன் எவ்வளவு ஆண்டவர் அவனை போய் கரெக்டாக சொல்றாரு, என் பின்னே வா உன்னை மனிதரை பிடிக்கிறவளாக. ஒரு அர்ப்பணத்தோடு இருக்கிறவனை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு சமர்ப்பணம் உள்ள ஒரு மனிதனை கடவுள் பார்க்கிறார். நீங்களும் நானும் பார்க்கிற கண்கள் அல்ல, அவர் பார்க்கும் கண்களை தனி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சொன்னார். கடவுள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் நன்மை செய்கிற ஒரு பிசாசுடைய வல்லமையில. ஏன் தெரியுமா? அந்த 3 வருஷமும் ஊழியத்துல பேதுரு கூடவே இருந்து கண்ணால பார்த்தது பேதுரு. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஒரு பெண்ணை தபித்தாளே நீ எழும்பு என்று சொன்னவர். தபித்தாள் ஒரு சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பும் போது இயேசு கூட்டிட்டு போன 3 பேர்ல யார் இருக்கா? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுவ மலைக்கு போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ இந்த பேதுரு இயேசுவோடு கூட இருந்து பார்க்குறான். ஹே, என்னை கூப்பிட்டவர் சாதாரணமான ஆள் இல்லை, என்னை அழைச்சவர் சாதாரணமான ஆள் இல்லை, என்னை ஊழியத்தில் வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. என் கண் கூட பார்த்தேன், என் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். என் இயேசு என்னுடைய மாமியாருடைய வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய மாமியாரையே அவருடைய காய்ச்சலில் இருந்து விடுதலை ஆக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்ல, என் கண்ணால நான் பார்த்தேன், என் வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன் அற்புதங்கள், அடையாளங்கள். ஜீசஸ் இயேசுவை கண்டேன் என் கண்குளிர் என்று பாடுகிறது போல என் கண்ணால பார்த்தேன் அவர் செய்யற அற்புதத்தை. என் கண்ணால இயேசு கிறிஸ்து செய்யற அதிசயத்தை நான் பார்த்தேன். குஷ்டரோகியை சுகமாக்குறதை நான் பார்த்திருக்கிறேன். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினதை பார்த்திருக்கிறேன். பாடையை தொட்டு அந்த ஏழை தாயுடைய கண்ணீரை துடைத்து வாலிபனை எலும்புன்னு சொல்லும் போது நான் கூட தான் நான் இருந்தேன். ஒருவனுடைய பிரசங்கத்தினுடைய வலிமை நம்முடைய கண்கள் கூடாக இயேசு செய்கிற அற்புதங்களை காணக்கூடியதான ஒரு காரியம். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சும்மா ஏட்டு சுரங்க கறிக்கு உதவாது. நசரேனா இருக்கிற இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசினுடைய வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் பாருங்க, பிசாசினுடைய வல்லமையில அகப்பட்ட யாவரையும் என்ன செய்யறது? சுகமாக்குறவராய் அவர் சுற்றி நடந்தார். அப்ப இந்த பிசாசுடைய வல்லமைக்குள்ள யார் இருந்தாலும் கர்த்தர் அவங்களை விடுதலை செஞ்சார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசுடைய வல்லமையில் ஆகப்பட்ட ஒருத்தர் கூட விடுதலை செய்யல. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரி ஆர் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நீங்க படிச்சு பார்க்கும்போது பிசாசுடைய வல்லமையில் ஆகப்பட்ட எவனையுமே விடுதலை ஆகல. ஆனா ஏசாயாவில் சொல்லி இருக்கிறது, கட்டுண்டவர்களை விடுதலையாக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்ல, இயேசு உலகத்தில் வருவதற்கு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாக prophecy that Jesus will come and deliver the people from the clutches of the devil and the evil spirit. சாசுடைய வல்லமையில. அப்ப நான் பேதுரு தனிப்பட்ட முறையில இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்ததுனால அந்த ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை பார்த்தான். அதனாலதான் கொர்நேலியு வீட்டில் அதை கோயில் தைரியமா பேசுறான். நீங்களும் நானும் உலகத்துக்கு இயேசுவை குட்டி அறிவிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நம்ம பார்த்திருக்கணும். இப்போ ஓல்ட் ராபர்ட்ஸை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓல்ட் ராபர்ட்ஸை கர்த்தர் உலகம் முழுசும் வல்லமையா பயன்படுத்தினார்.
அவருடைய பழைய கிளிப்பிங்ஸ் 2-3 நாங்கள் வீட்டில் பார்த்தோம். உங்களுக்கு கூட ஒரு தடவை போட்டு காண்பிக்கணும் வைக்கிறோம். குருடருக்கு அவர் ஜெபிக்கிறத, ஊமையருக்கு அவர் ஜெபிக்கிறத, சரீரத்தில் பலவிதமான வியாதிகளோட முன்னால கூப்பிட்டு வச்சு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் செய்தி பேசிட்டு இயேசு பாவ மன்னிப்பு பெரியான்னு கேட்டு அவனை ஒரு டென்ட்டை விட்டு அனுப்பி மறுபடியும் அவனை ஆண்டவருக்கு தனியாக ஒப்பு கொடுக்க வச்சு கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னால அவளை குணமாக்குகிறதை நான் பார்க்குறேன். அதெல்லாம் பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிவி ப்ரோக்ராம் இட் இஸ் சைன்ட் வித் த கவர்மெண்ட். அரசாங்கத்தோடு கூட நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போடணும். இந்த மீட்டிங்க்கு நாங்களும் இருக்கிறோம், இங்க செய்யறதெல்லாம் உண்மை, பொய்யல்ல அப்படின்னு சொல்லி அந்த 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 நிகழ்ச்சிக்கு அரசாங்கம் முத்திரை கொடுத்துருக்கிறது. அந்த கண்கூட அந்த ஓல் ராபர்ட்ஸை நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, என் கண்கூட நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு அற்புத அடையாளங்களை நான் விசுவாசிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன்னா ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஐ வாஸ் சீன் பை மை வோஸ் when I was a small boy. நானும் எங்கள் அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எட்வின் பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா பைபிள் காலத்தில் படிச்சுட்டு டீச் பண்ணுற காலத்தில் ஒரு பஸ்லையே விசுவாசிகளெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க திருவனந்தபுரத்தில். அதுதான் அவர் வந்த முதல் தடவை, கடைசி தடவை. பகலிலே அவர் மகாராஜாவுடைய அரண்மனையில் பேசினார் ஊழியர்களுக்கு. ஆனால் அந்த கூட்டங்கள் அவர் பேசும்போது இந்த நொண்டி முடவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன பிரேயர். எங்கள் அப்பா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு 4 அணாவா 8 அணா டிக்கெட்டு கொடுத்து எங்களை சேரில் முன்னால் கூட்டு உட்கார வச்சுருப்பாங்க. கஷ்ட காலத்துலையும் கூட. அப்போ சேருக்கு 8 அணா கொடுக்குறதுன்றதெல்லாம் முடியாத காரியம். ஆனால் கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு எதுக்கு தெரியுமா? அதை என் பிள்ளைகள் பார்க்கணுன்ட்டு, என் பிள்ளைகள் அதை பார்க்கணும்னு சொல்லி அவங்க விட்டு வச்சாங்க. நான் என்னுடைய பிரதர் we saw in my own eyes when he prayed for the sick people. அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அவ்வளோதான். கிளச்சஸ் எல்லாம் தூக்கி போட்டு முன்னால் ஓடி வருவேன். கடவுளை என்ன குணமாக்கினார் வருவாங்க. லாரியில தான் அள்ளிட்டு போவாங்க. திருவாண்டரத்தில் போலீஸ் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு மீட்டிங். அந்த போலீஸ் ஸ்டேடியம் இருக்கு, கண் கூட நான் பார்த்துருக்கேன். லாரி கணக்காக அள்ளுவாங்க. சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். குருடர்களுக்கு அவர் ஜெபிக்கிறது, செவிடர்களுக்கு அவர் ஜெபிக்கிறது. ஏசுவே, இது எதுக்கு சொல்றேன்? நான் பேதுரு கூடயே இருந்து பார்க்கிறவனுக்கு அவன் பிரசங்கம் எந்த வல்லமையா இருக்கும். அதில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். மொரிசர்லாம் மீட்டிங்ஸில் பார்த்துருக்குறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர். ஆனால் எல்லாத்தையும் விட்டுருங்க. இயேசு அற்புதம் செய்த இயேசுடைய அற்புதத்தை எப்படியா நீங்கள் வாங்கிடணும். அந்த அற்புதத்தை பார்த்துட்டு எல்லாட்டையுமே சொல்லுங்க, என் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வல்லமை இருந்ததினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவராய் அவர் சுற்றி நடந்தார். எல்லாரும் எளிமை நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் வியாதிகளை நீக்கி சுகமாக்குறதுக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவ்வளோ வல்லமை இருந்தது. அந்த வல்லமை தேவன் கொடுத்த வல்லமை. அந்த தேவ ஆவியானவர் அவருடைய வயிற்றில் அவர் உற்பவித்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் பிறந்தார். அதை செய்தவர் தேவன். அந்த தேவன் வல்லமை உள்ளவர். அவர் தேவன் வல்லவர். இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர். அல்லேலூயா. அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு அந்த வல்லமை தேவை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூ லார்ட். ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு. அன்றைக்கு பேதுரு கண்கூட பார்த்தது போல இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் அவன் கூடயே இருந்து பார்த்தான். தேங்க்யூ லார்ட். கைகளை ஊற்றி நம்ம ஜெபம் பண்ணுவான். இங்கே இருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்கள் ஊழியரோட எவ்வளோ நேரம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேங்க்யூ லார்ட். உங்களோட ஊழியரோடு கூட ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட இருக்கிறீங்களா? ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அவர் ஜெபம் பண்ணும்போது கூட இருக்கிறீங்களா? அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் வெளியில எந்திரிச்சு போய் ஊரு கதை உலக கதை பேசுறதை நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்படியே கலண்டு அங்கே போய் கிராமத்தில் எங்கே இடம் வாங்குறது, எங்கே யார் புரோக்கர் இருப்பான், இடம் வாங்கலானே தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஜீசஸ் ஜீசஸ். உள்ளதெல்லாம் நொந்து போயிருக்கு. கூட நின்று 10 பேர் ஜெபம் பண்ணாதான், கூட நின்று 10 பேர் ஆண்டவருடைய ஆவியில நிரம்பி ஜெபித்தாதான். பேதுரு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 11 பேர் கூட எழும்பி நிற்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது பாஸ்டர் பென்னி மூலமா இல்ல, யார் மூலமாவோ இயேசுவுடைய வல்லமை வெளிப்படும். கைகளை தட்டி கர்த்தர் இயேசுவுடைய வல்லமை வெளிப்படும். இது தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கு தேவை இயேசுவுடைய வல்லமை. ஜீசஸ்.
ஆண்டவரே சொல்லுங்க, வேற அந்நிய பாஷை பேசுகிறோம் நாங்க அல்ல ஆண்டவரே, என் மூலமா தேவனுடைய வல்லமை. நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா வியாதிகள் சுகமாகணும், நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு துரத்தப்படணும் ஆண்டவரே. கைகளை ஓய்த்து கத்திர மகிமைப்படுத்துவான் ஆண்டவரே. வீண் வார்த்தைகளை எல்லாம் விட்டு விட்டு, வீண் பேச்சுகளை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவான் ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த டிசம்பர் மாதத்துல, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு என்னை வல்லமையினால நிரப்பணும் ஆண்டவரே, என்னை வல்லமையினால நிரப்பணும் ஆண்டவரே. பரிசுத்தாவினால வல்லமையினால நிரப்பினது போல நிரப்பணும், நிரப்பணும் ஆண்டவரே, நிரப்பணும், நிரப்பணும். நீங்க கேளுங்க ஆண்டவரே, என் மூலமா அற்புதம் நடக்கணும் ஜெபம் பண்ணுங்க, உங்க மூலமா அற்புதம் நடக்கணும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த உலகம் தேவனுடைய வல்லமை இன்னும் பார்க்க வேண்டிய அளவு பார்க்கல. இந்த 20வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டுல உண்மையா நான் சொல்றேன், தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டிய அளவு பார்க்கல ஆண்டவரே. என்ன குறைன்னு தெரியலப்பா, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. வாஞ்ச ஒண்ணு, உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டா போதும், உன்னுடைய வல்லமை வெளிப்பட்டால் போதும். இயேசு ஊழியம் செய்ததான இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அப்படியே அந்த இடத்தை விட்டு அப்படியே மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஜீசஸ், 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 ஜீசஸ். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது எருசலேம் நகரத்தில் உள்ள பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஒரு சினகாகுல இயேசு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கலிலேய யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும், எல்லா கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. எருசலேம் நகரத்திலும் சிட்டியில இருந்து நியாயசாஸ்திரிகள்னா யார், பரிசேயர், நியாயசாஸ்திரினா பெரிய லாயர்ஸ், ஜீனியஸ் பீப்புள் வந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக. லூக்கா 5 அதிகாரம் ரொம்ப நான் குறிச்சு வச்சிருக்கேன் 17 வசனத்துல, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த வல்லமையை கண்ணால பார்க்க முடியல, ஆனா எப்படி உணர்ந்தாங்களோ தெரியாது. God's power was just moving. குணமாக்கத்தக்க கர்த்தருடைய ஜீசஸ். காற்றை பார்க்க முடியாது, மின்சாரத்தை பார்க்க முடியாது, ஆனா அதனுடைய செயல்களை பார்க்கறது போல கர்த்தருடைய பவர் ஜனங்கள் மேல வர்றத, ஜனங்களை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் எல்லாம் பைபிள்ல கடவுள் எதுக்கு எழுதி இருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தெல்லாம் எதுக்கு எழுதி இருக்கிறீர்? ஏட்டு சொரக்க மாதிரி படிச்சுட்டு போறதுக்கா ஆண்டவரே? பைபிளை கொண்டு போய் ஏதாவது ஒரு மூலையில வைக்கிறதுக்கா ஆண்டவரே? என் பைபிள் பல வருடங்கள் திறந்து ஆகிவிட்டது. சில சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வந்தா பைபிள் படி, பைபிள் படின்றாங்க. எதுக்கு படிக்க சொல்றோம்? ஜீசஸ் உன்னை வல்லமையினால நிரப்ப, உன்னை வல்லமையினால நிரப்ப. ஜீசஸ், ஜீசஸ் நம்மை வல்லமையினால நிரப்ப. அந்த வேதத்தை படிக்கும் போது இந்த வசனத்துல ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ள வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள வேணும் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் பலவித பிரச்சனைகளுக்குள்ள இருப்பாங்கண்ணா, சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கண்ணா. அண்ணா பெற்றோர்கள் உங்களுடைய கரங்களை உங்களுடைய பிள்ளைகள் மேல ராத்திரி படுத்திருக்கும் போது கைகளை வைத்து, அவள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவள் மேல் கரங்களை வைத்து உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமை அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல நிற்கிறேன், நான் போய் சொல்லலை. என்னுடைய சிறு வயதுல நான் என் பிள்ளைகளை, நான் சிறு வயதுல என்னுடைய கரங்களை வைத்து ராத்திரியில நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எத்தனையோ நேரம் வியாதிகள், பலவீனங்கள், உயிர் போயிருமோ நினைக்கும் போதெல்லாம் மருத்துவத்துல போனது உண்மை, மருந்து வாங்கி கொடுத்தது உண்மை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல என் கைகளை வைத்து ஆண்டவருடைய வல்லமை என் பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். என் பிள்ளைகளை தொட்டில வைத்து ஆட்டும் பொழுது நான் பாடினதான பாடல்கள் இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை பற்றி பாடி இருக்கிறேன், தேவனுடைய அதிசயங்களை பற்றி பாடி இருக்கிறேன். கட்டல போட கட்டல ரெபஷக்க பஹர் இக்கரப ஷக்கர போடல கட்டலபா இக்கரப சந்தரலபா இக்கரபா. தேவனுடைய வல்லமையை பற்றி, தேவனுடைய அதிசயங்களை பற்றி, ஆச்சரியமான காரியங்களை நான் பாடிக்கொண்டே தொட்டில் ஆட்டி இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்குள்ள அது வரணும்னு சொல்லி, அது பெற்றோராகிய எனக்குள் இருந்த விருப்பம். தேவனுடைய சபையிலே ஊழியராய் இருக்கிற எனக்கு, நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே குழந்தைகளாய் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அது வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஜீசஸ், ஜீசஸ், Jesus, 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 make me a powerful Christian. God, about make me a powerful Christian. வல்லமை இல்லட்டா நான் அந்த உலகத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் 3 நேரம் சாப்பிட்டு 4 பேரை சாப்பிட்டு நான் ஊரெல்லாம் சுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. Jesus, Jesus,
Jesus, Jesus, make me an effective witness. Make me an effective witness. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. கர்த்தருடைய அற்புதம் அழிக்கும் வல்லமை உங்க மேல கடந்து போகும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் உங்களை தாண்டி தேவன் வேற யாரையும் தொட விட முடியாது. Thank you Lord. கர்த்தர் உங்களுடைய பாதுகாப்புக்குள், உங்களுடைய ஆளுகைக்குள் கொடுத்திருக்கிறவர்கள் மேல் கரங்களை பிசாசு வைக்க முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உள்ளே சேதப்படுத்தாது. கைகளை வைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை எனக்கு தாரும் என்று கேட்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் நான் போறதுக்கு முன்பதாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் என்ன ஒரு பவர்ஃபுல்லா மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எப்படி சொல்லுங்க, வல்லமையா மாத்துங்க ஆண்டவரே. கட்டலபா சக்கரபா இக்கரபா சந்தல பூடல கட்டலபா இக்கரபா சந்தல ரூப கட்டலபா இக்கரபா சந்தல. கைகளை உயர்த்தி ஆண்டவரத்துல கைகளை கூப்பி, ஆண்டவரே இயேசுவே 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 இயேசுவே, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, தேவனுடைய வல்லமை, நீ வல்லமையுடைய கடவுள் ஆண்டவரே, வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். இந்த உலகத்துக்கு வல்லமையா இருக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீங்க ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சகோதர சகோதரிகள் உங்க உடன் பிறந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறது, உலகத்தினுடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறது, உலகத்தினுடைய சக்திகள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அந்த காலத்துடைய வல்லமைகளுக்குள்ள அவளை தள்ளி கொண்டிருக்கிறது. அவர்களை விடுதலை செய்ய ஒரே ஒரு வழி, இயேசுடைய வல்லமை. தெய்வத்தினுடைய வல்லமை நம்ம மேல வரணும். தெய்வத்துடைய வல்லமை, தெய்வத்துடைய வல்லமை, தெய்வத்துடைய வல்லமை, தெய்வத்துடைய வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நோக்கி உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன், உடைய பிள்ளைகளுக்காக வசனத்தை பேசி இருக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் இருதயத்தை உங்களுக்கு தெரியும், என் உள்ள கதறுதல் உங்களுக்கு தெரியும். வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும், வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும், இயேசுவோடு கூட வாழணும் ஆண்டவரே, இயேசுக்காக வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. கைகளை உயர்த்தி இயேசுவுக்காக நான் வாழணும் ஆண்டவரே. இந்த சின்ன வயதுல இயேசுவோட ஊழியத்துக்குள்ள வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வாழ்க்கை நான் இயேசுவுக்கு தர்றேன், என்ன பயன்படுத்தணும். 21 வயசுல நான் ப்ரே பண்ண பிரேயர் இதுதான். மேடு பள்ளங்கள், வீழ்ச்சிகள், உயர்வுகள், ஆனா எல்லாத்தையும் மத்தியிலே உள்ளத்துக்குள்ள இயேசு எனக்குள்ள ஒரு அக்கினியை போட்டார். 1978ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி ராத்திரியில எனக்குள்ள ஒரு ஃபயரை போட்டார். அந்த ஃபயர் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த அக்கினியை யாராலும் அணைக்க முடியாது. இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. I live for Jesus day after day. I live for Jesus. On what day I will be for Jesus. I live for Jesus day after day. ஆண்டவரே,
இந்த வார்த்தையோடு ஜெபத்தை முடிக்கிறேன். பிள்ளைகளுக்குள்ள இந்த அக்கினியை நீ போடும். நீ சொல்லி ஜெபித்திர, இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அப்படி இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என அந்த ஃபயரை இக்னைட் பண்ணுங்க. ஒருவருக்குள்ள அந்த ஃபயரை உங்களுக்குள்ள தொடர்ந்து ஒரு விதையாய். Jesus, any fool can count how many seeds in an apple, but only God can count how many apples in a seed என்று ஒருவர் சொன்னார். ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு ஒரு முட்டாள் கூட எண்ணிடலாம். ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் பழங்கள் இருக்கிறது என்பதை கடவுள் ஒருத்தரால தான் கணக்கிட முடியும். ஆண்டவர் இந்த அக்கினியை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்குள்ள போட்டு அது பல இடங்களுக்கு பரவி செல்லட்டும். ஆண்டவரே, உன் பிரமாணங்களை எடுக்கும் நாள் வருகிறது என்று சொன்னது போல, உன் மதில்களை எடுக்கும் நாள் வருகிறது என்று சொன்னது போல, அந்த வார்த்தைகள் எல்லாம் கடந்து செல்லட்டும் சுவாமி. கடல் கடந்து மலை கடந்து செல்லட்டும் சுவாமி. ஆறுகள் கடந்து செல்லட்டும், வனாந்தரங்கள் கடந்து செல்லட்டும். உன் வார்த்தைகள் விருதாவாய் திரும்புகிறதில்லை. நான் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்று சொன்னது போல, கர்த்தரை நம்பி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான் என்று சொன்னது போல ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை காண கிருபை தார். நான் அல்ல, நீர் பெருக நான் உம்முடைய சிலுவைக்குள்ள மறைந்து கொள்கிறேன். இயேசு பெரியவராய் எப்பொழுது இருப்பாரா? வல்லவராய், நல்லவராய், அற்புதம் செய்கிறவராய் இருப்பாரா? துதிகனமை சேர்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். யார் ஒருவர் உடைந்த உள்ளத்தோடு கூட, நொறுங்கின இருதயத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருப்பார்களானால், உடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிப்போம். உடைய காயப்பட்ட கரம் நீட்டப்படட்டும். உடைய வல்லமைகளுக்குள்ளாய் கடந்து போகட்டும். மனுஷனால் கூடாது, தேவனால கூடும். ஜீசஸ், மருத்துவர்கள் மருத்துவம் செய்தாலும் அற்புதங்களை செய்கிற இயேசுக்கு சொன்ன வல்லமை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் மேல், சரீரங்களின் மேல், ஆவி ஆத்துமாவின் மேல் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. பெரிய காரியங்களை கர்த்தர் வல்லமையுடையவர் செய்தார் என்று சாட்சி வரட்டும். இந்த மாதம் வரட்டும், வருகிற காலங்கள் வரட்டும். இந்த மாதத்தில் நினைவு கூறுகிற பிறந்த நாட்கள், ஆண்டவரே திருமண நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு சொன்ன கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பெரிதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.